சுவாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்க சரி, எதுக்காக செயின், காயின்ஸு, ரிங்கு இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் தங்க நகைகள்லாம் அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் தங்க நகையே தங்க மாட்டேங்குது அப்படின்னா, சாமி விக்கிரகங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணுறப்ப அந்த நகைகளையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்வர்ண தோஷம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த பதிவை வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பிரதோஷத்துக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போகிறப்போ எல்லா பேருமே வந்து லேடிஸ் வந்து பூஜைக்கு வர்றவங்க தொணை செயினாக போட்டிருக்கிறத அபிஷேகத்துக்கு கழட்டி கொடுப்பாங்க. இப்போ எதுக்காக இப்படி கழட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்குறப்ப தான் அவங்க தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சுவாமிகளுக்கு போட்டுட்டு அந்த நகையை கொண்டு போய் பீரோவில் வச்சோம் அப்படின்னா இதனால் அந்த நகை அடமானத்துக்கும் போகாது, மேலும் மேலும் நகை சேரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்காகத்தான் நானும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன்.